அம்மா இத வச்சுக்கோங்க. எதுக்குமா இவ்வளவு பணம் தர்ற? இருக்கட்டும்மா, இனிமே யார்கிட்டயும் கொஞ்ச நாளைக்கு எதுவும் கேட்காதீங்க. முதல்ல போய் நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க. இது வரைக்கும் எல்லாரும் அலட்சியமாவும் கேவலமாவும் தான் பார்த்துருக்காங்க. வயிறார சாப்பிடுங்கன்னு சொன்ன பொண்ணு நீதாம்மா. நீ உன் புருஷன் புள்ள குட்டிகளோட 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும் தாயி. நீ நல்லா இருப்ப. உனக்கு கடவுள் துணை இருப்பான். அவ எங்கேயோ எப்படியோ இருந்துட்டு போகட்டும். சோனிய தொலைஞ்சதுன்னு போய் தலையை முழுகிட்டு வேலையை பார்க்கலாம். இந்த காஞ்சனா யாருக்கும் தெரியாம மகாவை ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கா. ச்சே, கடவுளே, இது எவ்வளவு பெரிய பாவம். இப்படிதான் ஒருத்தி பண்ணுவாளா? காஞ்சனா இந்த அளவுக்கு போவான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. பாவம் மகா. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம எல்லாத்தையும் அவன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு அவ யூஎஸ் கிளம்பி போயிட்டு இருக்கா. காஞ்சனா இப்படி பண்ணிருக்க கூடாது. இந்த விஷயத்தை உடனே திவ்யாவுக்கு சொல்லி ஆகணும். ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. திவ்யா, நீ எக்ஸாம் எழுத போயிட்டியாமா? ஆன் தி வேப்பா. திவ்யா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா. ஆனா நீ எக்ஸாம் வேற எழுத போயிட்டு இருக்க. அதை உங்ககிட்ட சொல்றதா வேணாமான்னு எனக்கு ஒன்றும் புரியலமா. ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. ஒரே குழப்பமா இருக்குமா. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இப்ப சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? நம்ம மகாக்கு என்னப்பா? அது வந்துமா, மகா நம்ம யார்கிட்டயும் சொல்லாம, ஏன் உன்கிட்ட கூட சொல்லாம யூஎஸ் கிளம்பி போயிட்டு இருக்காமா. இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், வெல்கம், சுஸ்வாகதம். சொல்லுங்க மேடம். மேடம், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். உங்க ப்ரோக்ராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் எனக்கு லைனே கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? மேடம், என் ஹஸ்பண்ட் ஓமன்ல ஒர்க் பண்றாரு. 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் மேடம் அவருக்கு லீவ் கிடைக்கும். அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் மேடம். எப்பவுமே அவர் ஞாபகமா இருக்கு. அவருக்கு ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும். நாங்க கல்யாணம் ஆகி பார்த்த மொதல் படம் இது. அந்த படத்துல வர பாட்டை கேட்டாலே எனக்கு அவரு ஞாபகம் தான் வரும். என் பேரு லக்ஷ்மி. என் ஊரு நல்லூருங்கிற கிராமம். இப்போ நான் சென்னையில இருந்து பேசுறேன். வாவ், ஓமன்ல இருக்கிற உங்க ஹஸ்பண்ட்காக ஒரு பாட்டு. நாம ஸ்கூல்ல படிச்சிருப்போமே, மேகம் விடு தூது மாதிரி பாட்டு விடு தூது. நீங்க கேக்குற பாட்டை நாங்க போடுறோம். ஆனா உங்க ஹஸ்பண்ட் மேல இருக்கிற லவ் ஃபீல்ல இன்னும் நீங்க உங்க பேரையே சொல்லல. என் பேரு லக்ஷ்மி மேடம். லக்ஷ்மியா? லக்ஷ்மி லக்ஷ்மி எஸ், காட் இட். லக்ஷ்மின்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே லக்ஷ்மின்ற பேர்ல இருக்கிற ஒரு பொண்ணு பேசினாங்க. அவங்க ஹஸ்பண்ட்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ண சொன்னாங்க. அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம கிட்ட இதே ப்ரோக்ராம்ல லக்ஷ்மியை மிஸ் பண்ணிட்டு தேடுறேன்னு சொன்னாரு. என்ன ஒரு மூவிங் ஸ்டோரியில. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பவர் இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் மிஸ் பண்ணா அவங்கள நிச்சயம் சேர்த்து வச்சிரும். ஒருவேளை டச் வேர்டு இது வரைக்கும் அவங்கள சேரலன்னா சீக்கிரமே சேரணும்னு அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இப்போ இந்த சாங்கை கேட்ட இந்த லக்ஷ்மிக்காகவும் நம்ம லக்ஷ்மிக்காகவும் சேர்த்து ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க 2 பேரையும் ஒரு பாட்டு கனெக்ட் பண்ணுங்கிறது எவ்வளவு ஸ்வீட்டான விஷயம் இல்ல? லெட்ஸ் கோ ஃபார் தி சாங். முதல்ல திருவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். அப்பதான் நாம போறதுக்கு லேட் ஆனாலும் திருவாச்சும் போய் அவளை ஸ்டாப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எப்படியாச்சும் மகாவை போக விடாம தடுத்து நிறுத்த சொல்லணும்.
ஏய், என்ன இவ போன நாட் ரீச்சபிள்னு வருது? சரி, நீ உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சதும் நேராக உள்ளே போய் அந்த க்யூவில் நிற்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதா? நீ கரெக்டாக போயிடுவியா? அதெல்லாம் போயிருவேங்க. எப்படியாச்சும் போய் தானே ஆகணும். நான் உள்ளெல்லாம் வர முடியாது, என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வா. உனக்கு வேறு ஏதாவது வேணுமா? தண்ணி பாட்டில் இருக்கா? ஃப்ளைட்லேயே தண்ணி கொடுப்பாங்க, ஆனால் இப்போ குடிக்கிறதுக்கு இருக்கா? அதெல்லாம் வேண்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். இரு நான் வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. இந்த தண்ணி. மகா, இமிக்ரேஷனில் உன் பாஸ்போர்ட்டையும் விசா காப்பியும் கேட்பாங்க. கொடுத்தா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் ஸ்டாம்ப் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. ஏய் மகா, என்ன தேடுற? மகா, உன்னை தான் கேட்குறேன், என்ன தேடுற? அந்த டிக்கெட்டு. டிக்கெட் கொண்டு வரலையா? என்ன மகா சொல்கிற? டிக்கெட் கொண்டு வராமல் எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? இல்ல இல்ல, ஞாபகமா எடுத்து வச்சேன், கையில தான் வச்சிருந்தேன், இப்போ காணோம். எப்படி டிக்கெட் திடீர்னு காணாமல் போகும்? ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல் என்ன பண்ணுறது? அம்மா, உனக்கு ஸ்பான்சர் யார் பண்ணா? ஒருவேளை கார்ல இருக்குமோ? அது என்கிட்ட கேட்டா நீ தான் சொல்லணும். அது நான் கார்ல வரும்போது பேக்ல இருந்து எடுத்து கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இறங்கும் போது கார்லயே வச்சிட்டேன் போல. ஆமாங்க, கார்ல தான் இருக்கணும். வாங்க போய் பார்க்கலாம். Ladies and gentlemen, this is the Announcement வேற final வந்துகிட்டே இருக்கு. boarding call for சரி, வா, வா. passengers வாங்க. traveling to United States of America. Kindly keep your boarding passes ready.